கலாநிகேதன் பரதகலா ஸ்தாபனத்தினுடைய நிறுவனர் இயக்குனர் குரு டாக்டர் திருமதி ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீனிவாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். வேறு மின்னிதழ்களினுடைய ஆசிரியராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு ராம்கி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். ஜோதி பள்ளியினுடைய குரு மதிப்பிற்குரிய சுந்தரி அம்மையார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். மாணவி ரியாவினுடைய பெற்றோர்கள் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்க மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு சதீஷ்குமார் மற்றும் பிரேமா தம்பதியர். ஜெயனர்ஜன ஜோதி இசை மற்றும் நாட்டிய பள்ளியினுடைய சார்பிலே இந்த அரங்கேற்ற விழாவை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற மாணவி ரியாவினுடைய குடும்பத்தினர் சார்பிலே அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ரசிக உள்ளங்கள் அனைவருடைய சார்பிலே சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். முதலாவதாக சரஸ்வதி கலாநிகேதன் இசை மற்றும் நாட்டிய கலா ஸ்தாபனத்தினுடைய குரு டாக்டர் ஸ்ரீ சரஸ்வதி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். பாட்டும் பரதமும் மற்றும் மலர்வனம் மென்னிதழ்களினுடைய ஆசிரியர் திரு ராம்கி அவர்கள் பெற்றோர்கள் சார்பிலே நாட்டியப்பள்ளியினுடைய சார்பிலே கௌரவிக்கப்படுகிறார். சிறப்பு விருந்தினர்களை முறையாக கௌரவித்திருக்கின்ற பெற்றோர்கள் மற்றும் நடன ஆசானுக்கு நன்றி. இன்றைய காலச்சூழலிலே வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை எந்த அளவிற்கு நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம், அதற்கு ஏற்ப நாம் எப்படி நம்மை தகவமைத்துக் கொள்கிறோம், தரம் உயர்த்தி கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வளர்ச்சி வாழ்தல் அத்தனையுமே சாத்தியப்பட இருக்கிறது. அப்படி தன்னை தரம் உயர்த்தி கொள்வதனுடைய அவசியத்தை எல்லா துறைகளும் உணர்ந்து இன்றைக்கு மிகச்சிறப்பான முறையிலே தங்களை உருமாற்றி கொண்டிருக்கின்றன. அதிலே முக்கியமாக பத்திரிகை துறை, ஊடகத்துறை எந்த அளவிற்கு வளர்கின்ற தொழில்நுட்பத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்த ஒருவராக தன்னுடைய நீண்ட நெடிய கால பத்திரிகை பணி மற்றும் மக்கள் தொடர்பு பணி இவற்றினுடைய அனுபவத்தின் துணை கொண்டு இன்றைய கலை உலகம் மற்றும் சமூகத்தினுடைய நடவடிக்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அற்புதமான மின் இதழ்களை பல்வேறு தலைப்புகளிலே உருவாக்கி பல்சுவை செய்திகளை அவற்றின் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பத்திரிகை பணியை மேற்கொண்டிருக்கக்கூடியவர். குறிப்பாக இசை மற்றும் நாட்டிய நாடக கலை விழாக்கள் அவற்றை முன்னின்று நடத்தக்கூடிய ஆசான்கள், அவற்றை பங்கு கொண்டு மிகச்சிறப்பான முறையிலே தங்கள் கலைத்திறத்தை வெளிப்படுத்துகின்ற மாணவ செல்வங்கள், இவர்களினுடைய கலைத்திறத்தை உலகறிய செய்கின்ற மிக முக்கியமானதொரு மின்னிதழாக தன்னுடைய பாட்டும் பரதமும் மின்னிதழை அமைத்து அதன் மூலமாக கலை உலகத்திற்கு ஒரு அற்புதமான சேவை புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர் அன்பிற்கினிய திரு ராம்கி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஓரிரு வார்த்தைகளா எப்படி?
ஜெயநர்தன ஜோதி ஸ்கூல் ஆஃப் டான்ஸின் 108வது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் 74 சலங்கை பூஜைகள், 34 அரங்கேற்றங்கள் நடத்தியிருக்காங்க. அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பரத நாட்டின் பெருமை பாட்டும் பரதமும் அதை நாடும் வகையில் நிகழ்வது குமாரி ரியா ரிதிக்ராவின் அரங்கேற்றம். அதுவும் நமசிவாயமும் நாராயணனும் என்று அருமையான தலைப்பு கொடுத்து ரியாவிற்கு மிகச் சிறப்பாக பயிற்சி அளித்த குரு வர்ஷினி ராமமூர்த்தி அவர்களுக்கு முதற்கண் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். ரியாவிற்கு சரியான பாடல்களையும் ராகங்களையும் தேர்வு செய்து சிறப்பான நடன அமைப்பும் செய்துள்ள குருவிற்கு ஒருமுறை கரகோஷம் கொடுத்து அவரை வாழ்த்துவோம். ரியா வருடத்தில் ரொம்ப அழகாக பண்ணார் டான்ஸு. ரியா என்ற பெயருக்கு ஏற்றார் போல மிகுந்த கலைத்திறனை பெற்றுள்ளார். அது அந்த ஆர்வம் அதில் தெரியும், அவங்களோட டான்ஸில் தெரியறது. எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ், பியூட்டிஃபுல் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அழகாக அங்கே எங்கெங்கே சிரிக்கணுமோ அழகாக சிரித்து ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடினா. குரு சொல்லி கொடுத்ததை அப்படியே உள்வாங்கி தனது கற்பனையும் சேர்த்து மகிழ்ந்து ஆடி நம்ம எல்லாம் மகிழ்வித்துள்ள ரியாவிற்கு பாராட்டுக்கள். இவரது பெற்றோர் திரு சதீஷ்குமார் மற்றும் திருமதி பிரேமா அவர்களுக்கு சரியான குருவை தேர்வு செய்து ரியாவை அவரிடம் ஒப்படைத்துள்ளார்கள். குருவும் அவரது அன்னையும் சிலை செதுக்குவது போல ரியாவின் தனித்திறமையை கண்டறிந்து சிறப்பாக பயிற்சி அளித்துள்ளார்கள். அவர்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். குருவிற்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ள பெருமை சேர்த்துள்ளார் ரியா. கங்க்ராட்ஸ் ரியா. இவர்கள் இருவருக்கும் பக்கபலமாக அமைந்தது இசைக்குழுவினர்கள், அவர்களுக்கு பாராட்டுக்கள். திருமதி ரோஷினி கணேஷ் சும்மா பலாசொலையில் தேனை தொட்டு கொடுக்குற மாதிரி ரொம்ப இனிமையாக பாடியிருக்காங்க. அவங்களுக்கு இருபுறமும் ஆற்காடு எஸ் பாலாஜி. இவரின் மிருதங்கம் தங்கத்தின் விலை போல அதிர்ந்தது. வயலின் திரு சோழபுரம் சங்கர் அவர்கள், கேட்கவே வேண்டாம், அவர் அவ்வளோ அருமையான இசை. திரு திவ்யா பாண்டியன் புல்லாங்கழல், அவரோட இசை கிருஷ்ணகானம் போல ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னைக்கு இது போன்ற சிறந்த கலைஞர்கள் அமைந்தது ரியாவிற்கும் குருவிற்கும், ஏன் நாம் அனைவருக்குமே நாம் செய்த பாக்கியம். சபாஷ். அதே மாதிரி மேக்கப் ரொம்ப அருமையாக இருந்தது. ரேணுகா அண்ட் வம்சிகா, உடை அலங்காரம் சாந்தி ட்ரெஸ்ஸஸ், கூல் ஈவென்ட்ஸ் குமார், ஃபோட்டோ சதீஷ்குமார், இது போன்ற ஒத்துழைத்த அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள். அதே மாதிரி இந்த நடனப்பள்ளியின் மற்ற குழந்தைகளும் அவரது பெற்றோர்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நாள் ரியாவிற்கு மட்டும் பொன்னால் அல்ல, நமக்கும் தான். சிறப்புக்குரிய விருந்தினராய் அழைத்த குரு வர்ஷினி அவர்களுக்கு நன்றி கூறி நிகழ்கின்றேன். நடன இளவரசி ரியா நலம் வாழ்க, நாளும் அவர்தம் புகழ் வாழ்க. திகழும் பரதக்கலை தன்னில் ரியா புகழ் மிக பெற்றே ஓங்கிடவும் போற்றும் வகையில் தேர்ந்திடவும் மகிழ்வுடன் இந்த அரங்கில் வாழ்த்துகின்றேன். அகிலம் எங்கும் புகழ் சிறக்க நடராஜ பெருமானின் அருளை வேண்டுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அறிமுகம் செய்த கணேஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை மிகச்சிறப்பான முறையிலே இந்த மாணவ செல்வத்திற்கும் ஆசானுக்கும் பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் உரித்தாக்கி இருக்கின்ற சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி இந்த நாளிலே நடைபெறப் போகிறது என்பதை முன்கூட்டியே தன்னுடைய மின்னிதழிலே அறிமுகம் செய்து வைத்து தன்னுடைய நிகழ்ச்சி நிலையிலே அதை உட்படுத்தி பலருக்கும் இந்த நிகழ்வு பற்றி அறிமுகம் செய்து அறிய வைத்த ஐயா அவர்களினுடைய
பணிக்கு எங்கள் சார்பிலே மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல அடுத்ததாக இந்த அரங்கத்தில் நாம் பேச அழைக்கவிருப்பவர் பரதநாட்டியம் சார்ந்த இந்த நிகழ்விற்கு பரத கலைத்துறை சார்ந்த ஒரு வித்தகராக, நாட்டிய கலைஞராக மட்டுமல்லாமல் இசையிலே வல்லவராக, வீணை இசையிலே வல்லவராக, அந்த கலையை புதியதாக வடிவமைத்து வழங்குகின்ற அளவிற்கு படைப்பாற்றல் மிக்கவராக, அதை கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கலை உலகிலே இயங்கி பல நூறு மாணவ செல்வங்களுக்கு பயிற்றுவித்திருக்கக்கூடிய ஒரு பண்பட்ட ஆசானாக திகழ்கின்ற ஒருவர் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார். அவருடைய தாயார் டி.கே. பட்டம்மாள் அவர்களுடைய சகோதரர் டி.கே. ஜெயராமன் அவர்களிடத்திலே இசை படித்த பெருமைக்குரியவர். அப்படி தான் படித்த இசையை தனக்கு அடுத்த தலைமுறையாக தன்னுடைய மகளுக்கும் சொல்லிக் கொடுத்து, இசையில் மட்டுமல்லாது நாட்டியத்திலும் அவர் மிளரும்படியாக அவரை வழிநடத்தி இந்த சரஸ்வதி கலாநிகேதனுடைய ஆணிவேராக இருந்தவர். அவர் வழி நின்று மிகச்சிறப்பாக அந்த பள்ளியை கொளத்தூர் பகுதியிலும் திருப்போரூர் பகுதியிலும் கிளை பரவிடச் செய்து மிக வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட 200 மாணவ செல்வங்கள் தற்பொழுது இவரிடத்திலே இசை மற்றும் நாட்டியம் பயின்று கொண்டிருக்கிறார்கள் என்பது அவருடைய ஸ்தாபனத்தின் வெற்றி எந்த அளவிற்கு விரிவாக சாத்தியப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இப்படி இவர் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பல பணிகளை அங்கீகரிக்கும் விதமாக நாட்டிய கலா பாரதி, நர்தன சிரோன்மணி, நாட்டிய மயூரி, நாட்டிய கலைமணி, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஸ்தாபனம் வழங்கியிருக்கக்கூடிய நல்லோர் விருது, உலக அமைதி பல்கலைக்கழகம் வழங்கியிருக்கக்கூடிய கலைச்சேவைக்கான கௌரவ முனைவர் பட்டம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்புமிக்க அங்கீகாரங்களை பெற்றிருக்கக்கூடியவர். கலை உலகிலே நீண்ட நெடிய அனுபவம் பெற்ற கலை வித்தகர், போற்றுதலுக்குரிய டாக்டர் ஸ்ரீ சரஸ்வதி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். குரு வர்ஷினி ராமூர்த்தி அவர்களுக்கும், முக்கிய விருந்தினர் திரு ராம்கி அவர்களுக்கும், கலைஞர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக் சிவாயமும் நாராயணமும் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க குரு வர்ஷினி அவர்கள். குமாரி ரியா அவர்களை தன் சிஷ்யாக ஏற்று இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக நிகழ்த்தி இருக்கிறார்கள். ரியாவுனுடைய நடனத்தை வைத்து பார்க்கும்பொழுது டீச்சரோடைய எஃபர்ட்ஸ் நல்லா தெரியுது. வெளியே டீச்சர் அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்கன்றது நல்லா தெரிகிறது. நமக் சிவாயம் வந்துட்டார். ஸ்டேஜுடைய ப்ரோக்ராமுடைய முதல் பாதியில் நமக் சிவாயம் வந்துட்டார். நாராயணன் 2வது கட்டத்தில் வருவார்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நாராயணனுக்கும் ஆசிரியருக்கும் மாணவி ரியா அவர்களுக்கும். டீச்சருடைய உழைப்பு இவங்களோட ரியாவுடைய நடனத்தை வைத்து சொல்ல முடியாது. அவ்வளோ மைனூட்டாக எடுத்திருக்காங்க. அவளோட உழைப்பு அதிகமாக இருக்கிறது. ரியாவும் அவங்களுக்கு நல்ல ஒரு சிஷ்யாவா, ரியாவுடைய குவாலிட்டி என்ன அப்படின்ட்டு டீச்சர் நல்லா தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரியான அங்க அசைவுகள், ஃபுட் ஒர்க் எல்லாமே ரொம்ப டெக்னிக்காக எடுத்திருக்காங்க. டீச்சருக்கு பாராட்டுகள். நல்ல குரு அமையறதுன்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒரு நல்ல குரு அமையிறது முக்கியம். அதே போல் ஆசிரியர்களுக்கும் நல்ல சிஷ்யமார்கள் அமையிறது ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு நல்ல ரியாவுக்கு நல்ல டீச்சர் அமைஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு எந்த அசைவு கொடுத்தா அவங்களுக்கு உடைய உடல் மொழிக்கும் பாத அசைவுகளுக்கும் தகுந்த மாதிரியான ஒரு அசைவுகளை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டேஷன்ஸும் அதே மாதிரி தான். வர்ணமில் ஃபஸ்ட்டு ஹாஃப் நல்ல சஞ்சாரிகள்லாம் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் அழகாக, ஏன்னா அவங்க வர்ணம் பெரிய ஐட்டம். ஒரு குழந்தை தனியாக அரங்கேற்றம்ன்றது ஒரு சுலபமான விஷயமும் கிடையாது. ஏன்னா அனைத்து ஐட்டம் மார்க்கம் ஃபுல்லாக அவங்க கொடுத்துருப்பாங்க. எல்லா ஐட்டமும் அந்த ஒரு மாணவி மட்டும்தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், ஆடணும் அந்த ஸ்டேஜில். ஸோ அவங்கள டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் வர்ணத்தில் அதிகமான ரெப்பிட்டேஷன்ஸ் கொடுத்து அதில் சஞ்சாரி பாவங்கள் கண்ணப்ப நாயனாரையும் மார்கண்டேனையும் காட்டியிருக்காங்க அந்த கதையில் வர்ணமில். செகண்ட் ஆஃப் பாத அசைவுகள் முக்கியமாக கொடுத்து அழகாக முடிச்சிருக்காங்க. அதுதான் டீச்சருக்கு பாராட்டுக்கள். ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம் டீச்சருக்கு. மாணவிக்கும் அதே போல் டீச்சருடைய எண்ணத்தை மாணவி
பிரதிபலித்திருக்காங்க. ரியாவுக்கு ஒரு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ரியா மேன்மேலும் வளரணும். இதுதான் அவங்களுடைய கடைசி நிகழ்ச்சி கிடையாது. அரங்கேற்றம் முடிச்சுட்டா எல்லாமே முடிச்சுட்டதா ஒரு பாவிச்சு பேரண்ட்டும் குழந்தைகளும் மாணவிகளும் அப்படி நினச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய அவங்க கற்றுக்கிடணும். ஸோ அரங்கேற்றம் வந்து ஒரு 2வது படி தான் இந்த துறையில் பார்த்திங்கன்னா. ஸோ இதுக்கு மேன்மேல் அதிகமாக இன்னும் நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க டீச்சர். ஸோ இதோடு இல்லாமல் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ரியாவுக்கும் ஆசிரியருக்கும். பக்கவாதிய கலைஞர்கள் வர்ஷினி டீச்சர் அவர்களுடைய நட்டுவாங்கத்துக்கு ரொம்ப அழகாக மிருதங்க வித்வான் திரு ஆற்காடு பாலாஜி அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக எங்களுக்கு வாசிச்சுருக்கார். ரொம்ப திறமை வாய்ந்த கலைஞர் அவர்கள் பாலாஜி அவர்களுக்கு பாராட்டுக்கள். அவர் ஒரு அப்ளாஸ் கொடுத்துருங்க. அப்புறம் ரோஷினி அவர்களும் கூட, மிஸ்ஸஸ் ரோஷினி அவங்களும் பல வருஷமாக தெரியும், ரொம்ப பிஸியானவங்க, நிறைய கச்சேரி பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கும் பாராட்டுக்கள். சங்கர் சார் அவர்கள்லாம் அதுதான் இவங்கெல்லாம் ஒரு டீம், நாங்களாம் ஒரு டீம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். சங்கர் அவர்கள்லாம் கூட ரொம்ப பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். எல்லாருமே ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டு தான். மிருதங்கிஸ்டும், பாட்டு பாடுறவங்க, வயலின் வித்வான் வித்யாபாணி அவர்கள் வந்து புல்லாங்குழல் இசை கலைஞர். அது மாதிரி ஒவ்வொருத்தருமே எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு நல்லா தெரியுது இதில் பார்க்கும். எல்லாருமே வந்து இந்த நாட்டியத்துறையில் வந்து ஆடுறவா பாடுறவா, மிருதங்கம் வாசிக்கிறவங்க, நட்டுவாங்கம், இசைக்கலைஞர்கள், அதாவது வயலின்னு புல்லாங்குழல் எல்லாருமே சேர்ந்தால் மட்டுமே கரெக்டாக ஒரு ரூட்டில் ஒரு வேலை போகும்போது மட்டுமே நிகழ்ச்சி ரொம்ப அழகாக இருக்கும். அதை மாதிரி இவங்களுடைய கோஆர்டினேஷன், இந்த கலைஞர்களுடைய கோஆர்டினேஷனும் டீச்சருடைய நட்டுவாங்கமும் அவர்களுடைய ஜதியும் இன்னும் அழகாக நெல்மணி போல் ஜதி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய ஜதியும் இந்த குழந்தையுடைய நடனமும் ரியா அவர்களுடைய நடனமும் எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு கச்சேரி வந்து முழுமை பெறும். அதனால் ஒரு இப்போ நடந்திருக்கிற அந்த ஒரு 4 ஐட்டம் வரைக்கும் ரொம்ப அழகாக பூர்த்தியாக இருக்குது. முதல் பாதி நமச்சிவாயம் பூர்த்தியாக இருக்கிறார். 2ஆம் பாதி நாராயணன் வந்துட்டே இருக்கார். முதல்ல சொன்ன மாதிரி வாழ்த்துக்கள். ரியாவுக்கும் பாராட்டுக்கள். இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக சொல்ல வேண்டியது வந்து அவங்களோட பேரண்ட்டு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவங்க பேரண்ட் ஒரு நல்ல அப்ளாஸ் கொடுக்கலாமே. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இன்னைய பொழுது கட்டத்தில் இன்னொரு காலகட்டத்தில் நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து நாட்டியத்தை தேர்ந்தெடுத்துக்க ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். அது இல்லாமல் நாட்டியத்தை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அரங்கேற்றம் வரைக்கும் வர்றதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம், சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு அரங்கேற்றம் பண்ணுறதுன்றது அந்த குழந்தைய வந்து பிக்கப் ட்ராப் கிளாஸில் கொண்டு போய் விடணும், கிளாஸ்லேருந்து மறுபடியும் பிக்கப் பண்ணிக்கணும், பணம் செலவு பண்ணணும், உடல் உழைப்பை ஃபிசிக்கலி, ஃபினான்ஷியலி, மென்டலி முதல்ல பேரண்ட்டு செட் ஆகணும். எத்தனை பேரண்ட் அதை மாதிரி குழந்தைகள் வந்து இதாக இருக்காங்க இல்லைங்களா, இல்லையா. ஸோ பேரண்ட்டு நினச்சாலுமே முடியாது ஒரு சில விஷயம். ஸோ ஒரு சில இடத்துல பேரண்ட்டு நினைப்பா குழந்தை வந்து ஒத்துழைக்காது. இந்த இடத்துல குழந்தை ஒத்துழைச்சி பேரண்ட்டுடைய ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபினான்ஷியலி எல்லா சப்போர்ட்டும், டீச்சருடைய சப்போர்ட், இதெல்லாம் அமையிறது வந்து ஒரு சாதாரண விஷயம். அரங்கேற்றம் பண்ணுறது இன்னைய காலகட்டத்தில் சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு ரிஹர்சலுக்கு அழைச்சிட்டு வந்து விடணும், ப்ராக்டிஸ் கொண்டாந்து விடணும், அதான் பிக்கப்பிங்கிற இதெல்லாம் யாரும் செய்வாங்க, பேரண்ட்டு தான் செய்வாங்க இல்லைங்களா. இப்போ இது எவ்வளோ ஒரு உடல் உழைப்பு அவங்களோடது இதில் இருக்குதுன்றது அஸ் அ டீச்சராக எனக்கு தெரியும். ஸோ அந்த பேரண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் மிகப்பெரிய பாராட்டுகளும். கலைஞர்கள் அதே போல் ஒப்பனையாளர் அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்கள மேக்கப் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, காஸ்டியூம்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இவங்க பின்னாடி வந்து வர்ஷினியோட பெரியம்மா, அவங்க வர்ஷினி கூட இருந்து ஆரம்பத்துலேருந்து இன்னை வரைக்கும் இன்னுமேலும் அவங்க கூட இருந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சுந்தரி மேம், இவங்களும் சித்தியா மன்னிக்கணும், அவங்க வந்து சித்தியா
ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தூங்கா விளக்கானாலும் ஒரு தூண்டுகோல் வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இவங்க ஒரு வர்ஷினிக்கு ஒரு தூண்டுகோல். ஆகையனால இன்னும் இன்னும் எதிர்காலத்துலேயும் அவங்க வந்து வர்ஷினிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்த அந்த வர்ஷினி அவர்களுக்கும், சுந்தரி அவர்களுக்கும், அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வினுடைய அத்தனை சிறப்பம்சங்களையும் அற்புதமாக பட்டியலிட்டு ஒவ்வொன்றிற்கும் உரிய விதத்திலே மிகச்சிறப்பான வாழ்த்துக்களை மன்னிக்கணும். இந்த நிகழ்ச்சி இவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸில் போயின்னு இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய முக்கிய காரணம் கணேஷ்ஜி அவர்கள். மன்னிக்கணும் சார். நான் நினச்சிட்டே அங்கே உட்காரும்போது கண்டிப்பாக சாரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15-20 வருஷமாக 15 வருஷமாக எனக்கு தெரியும் சார். ஆமாம், ரொம்ப அழகாக இதை வந்து வழி நடத்தியிருக்கார் கணேஷ் அவர்கள். அவருடைய தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய எம்சி அது ஒரு காம்பேரிங் தொகுத்து வழங்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குன்னு இல்லை, எல்லாத்தும் அவர் சார் சொல்லியிருக்கார் பாருங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக காந்த குரல், மயக்கும் குரல். இந்த டைமில் தான் அவர் வெளியே வர. அது வரைக்கும் உள்ளேருந்து யார் தெரியாதவங்களுக்கு எங்கேருந்து குரல் வருது, எங்கேருந்து இந்த குரல் வருது அப்படின்ட்டு ரொம்ப பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும். ஏன்னா நான் இவர் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு 15 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். எங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கியிருக்கிறார் சார் அவர்கள். ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கியிருக்கார் கணேஷ் அவர்கள். தேங்க்யூ. இந்த அன்புக்கும் அங்கீகாரத்திற்கும் அனைவருக்கும் நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுக்கு மனப்பூர்வமான நன்றிகள். இந்த நிகழ்வினை எல்லோரும் சொன்னது போல தங்களுடைய இசைத்திறமையாலே பெரிதும் அழகுபடுத்தி நாம் அனைவரும் ரசிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை மெருகூட்டி கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு முதற்க நாம் கௌரவம் செய்யவிருக்கின்றோம். வாய்ப்பாட்டு கலை விதூஷி போற்றுதலுக்குரிய ஸ்ரீமதி ரோஷினி கணேஷ் அவர்கள் அனைவர் சார்பிலும் கௌரவிக்கப்படுகின்றார்கள். அடுத்ததாக மிருதங்க இசை வித்தகர் திரு ஆர்காட் பாலாஜி அவர்கள். வயலின் இசை வித்தகர் திரு சோழபுரம் சங்கர் அவர்கள். அடுத்ததாக புல்லாங்குழல் இசை வித்தகர் திரு வித்யாபாணி அவர்கள். ஒப்பனை கலைஞர் குமாரி வம்சிகா.
புகைப்படம் மற்றும் காட்சிப்பதிவுகளின் வாயிலாக நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற குழுவினர் சார்பிலே திரு சந்தோஷ்குமார் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார். இவ்வளோ நேரம் இப்போ என்னோட வாய்ஸ் கேட்டால் உங்களுக்கு பிடிக்காது, அந்தளவுக்கு அவர் வாய்ஸ் இருக்கும். இவ்வளோ நேரம் அழகாக நிகழ்ச்சியை தொகுத்த அன்புக்குரிய கணேசண்ணாவிற்கு மரியாதை செய்கிறோம். குமாரி ரியா ரித்திக்ரா அற்புதமானதொரு சலங்கை அணிந்து அதை மகிழ்ந்து அதன் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆடற்கலையினுடைய திறத்தை மிகச் நேர்த்தியாக மிகச் சிறப்பாக இந்த அரங்கத்திலே வெளிப்படுத்தி ஒவ்வொருவருக்குமே அந்த கலையினுடைய மேன்மையை உணர்த்துகின்ற விதத்திலே இந்த அரங்கேற்ற நிகழ்வை சாத்தியப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவருடைய இந்த அரங்கேற்றத்தை அங்கீகரிக்கும் விதமாக சிறப்பு விருந்தினர்களாலே கையொப்பமிடப்பட்ட சான்றிதழ் மாணவிக்கு வழங்கப்பட இருக்கிறது. ஜெயநர்தன ஜோதி ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் கலாஸ்தாபனத்தினுடைய சார்பிலே மாணவிக்கு நினைவு பரிசும் இந்த அரங்கேற்ற நிறைவுக்கான சான்றிதழும் வழங்கி அவர் கௌரவிக்கப்படுகிறார். உங்களுடைய பாராட்டுக்களும் ஊக்குவிப்பும் கரவொலியின் வாயிலாக இன்னும் சிறப்பான முறையிலே மாணவியை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கலை என்பது ஒரு வரம், அது எல்லோருக்கும் கிடைத்து விடாது. ஆகவே இந்த அரங்கேற்றத்தை முடித்து விட்டோம் என்று அதோடு முற்றுப்புள்ளி வைத்து விடாமல் தொடர்ந்து கலை உலகத்திலே இயங்க வேண்டும் என்ற ஒரு போதனையை சிறப்பு விருந்தினர் மாணவிக்கு இந்த உன்னதமான ஒரு தருணத்திலே மிக முக்கியமாக வழங்கியிருக்கிறார். அதற்கு பெற்றோர்கள் மட்டுமல்ல, மாணவி மட்டுமல்ல, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்ற அத்தனை பேருமே ஊக்கப்படுத்தி அந்த மாணவியை வழிநடத்த வேண்டும். எதற்கு இந்த வேண்டாத வேலை என்று 10 பேர் திரும்ப திரும்ப சொன்னால் நமக்கே அந்த எண்ணம் வந்துவிடும். ஆகவே நீங்கள் எல்லோரும் எந்த அளவிற்கு அவரை இன்னும் இன்னும் உற்சாகப்படுத்துகிறீர்களோ பாராட்டுகிறீர்களோ அந்த அளவிற்கு அவர் கலையிலே உயர்ந்து விளங்க நல்ல வாய்ப்பு அமையும். ஆகவே உங்களிடத்திலும் அதை வேண்டி அனைவருக்கும் இந்த நேரத்திலே மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு சில கலை வடிவங்கள் நாம் ரசிக்க ரியா வழங்க அரங்கம் வரப்போகிறது. அதையும் முழுமையாக கண்டு ரசித்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.